வெல்கம் டு சரிமிலா ரெசிபிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா அரேபியன் ஸ்டைலில் பீஃப் மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பீஃப் மந்தியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். 1 கிலோ பீஃப் மந்தி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. ஒரு 10 கிராம்பு, ஒரு 4 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 4 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் கருப்பு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் வந்து 2 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஜாதி பத்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெள்ளை மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு க்ளீனான ஜாரில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ எல்லா மசாலாவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா மசாலாவையும் 1 கிலோவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 கிலோ இருக்குன்னா ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் குறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப குறப்பாக அரைச்சிடாதுங்க, நார்மலாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு ட்ரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை இதேமாதிரி முட்டைக்கு போடுற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ட்ரை லெமனே எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை லெமன் வந்து நம்மளுக்கு வந்து மந்தி ரெசிபிக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நல்ல குவாலிட்டியான ரைஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பீஃபை வந்து ஒரு 6 விசில் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு 6 விசில் வந்து விட்டு பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணியோடய எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ தண்ணியோட தான் பீஃப் வெந்துட்டதால் நம்ம வந்து தண்ணியை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பிரியாணி பாட்டை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா அகலமான பாட்டாக்கு ஹீட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மந்தி பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 125 ml வந்து ஆயில் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா பட்டர் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். எப்பயுமே மந்தி பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து நல்லா வெங்காயத்தை வந்து வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து மந்தி பிரியாணி வந்து நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பாதி அளவு நம்ம வந்து வெங்காயத்தை எடுத்துக்க போகிறோம். வறுத்தெடுத்த வெங்காயத்தை எடுத்துக்க போகிறோம். அதோட ஆயிலை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆனியனில் நம்ம வந்து பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை லெமனையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் இப்போ வந்து வடி மந்தி பிரியாணி தான் போட போகிறேன். தம் பிரியாணியாக போட போகிறேங்கன்னு சொல்லிட்டுங்கன்னா நீங்கள் வந்து தம் பிரியாணி போட போகிறீங்கன்னா இந்த தண்ணியை வந்து அளவோடு எடுத்துக்குங்க. 800 ml 1 கிலோவுக்கு வந்து 800 ml வந்து இந்த தண்ணியோடையே சேர்த்துக்குங்க. நான் வடி பிரியாணி போடுறதால இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. மீதி மசாலா வந்து நம்ம கிரில் பண்ணும்போது பீஃபில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. தம் போடுறதால வடி பிரியாணி போடுறதால இந்த தண்ணி போதும் எனக்கு. இதே நீங்கள் வந்து தம் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து கிரில் பண்ணுறதுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மந்தி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்து நல்லா எல்லா மசாலாவையும் நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பீஃபை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஃபை வந்து எல்லா மசாலையும் சேர்த்து பீஃப் வந்து வெந்துட்டதால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தடவி விட்டுக்குங்க. எல்லா மசாலாவையும் நம்ம வந்து இந்த பீஃபில் சேர்த்துக்கலாம்.
ஒரு பீஃபாக கையில் எடுத்து அழகாக மசாலாவை தடவி விட்டுக்குங்க. உடையாத அளவுக்கு தடவி விட்டுக்குங்க. ஏன்னா பீஃப் வெந்துட்டதால் உடஞ்சிடும். பாருங்கள், நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ நான் கிரில் பண்ணுற பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து ஆயில் வந்து தடவி விட்டுருக்கேன். இப்போ எல்லா பீஃப் துண்டுகளும் எடுத்து அடுக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓடிஜி இருக்கிறவங்க வந்து ஓடிஜியில் ரெடி பண்ணிக்கலாம். ஓடிஜி இல்லாதவங்க வந்து தோசைக்கல்லில் வந்து ஆயில் சேர்த்து நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு கிரில் பண்ணிக்கோங்க. பீஃப் வந்து நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. அதனால் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். இப்போ எல்லா பீஃபையும் நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ ஓடிஜியில் வந்து செட் பண்ணிக்கிறேன். 200 செல்சியஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து ஹீட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ரேவை தூக்கி உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரைஸ் வடிக்கிறதுக்காக தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நான் உப்பு சேர்த்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து ரைஸை வந்து சேர்த்துப்போம். ரைஸ் வந்து நல்லா வெந்து பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் நம்ம தண்ணி வச்சுருக்கிறதால ரொம்ப முழுசாக வந்து நம்ம ரைஸை வேக விட வேணாம். பாதி அளவு வெந்தாவே போதும். அதில் வந்து அந்த தம்மாயிடணும் உங்களுக்கு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள். ரைஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு வந்து ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே வறுத்தெடுத்துட்ட ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ரைஸையும் நம்ம சேர்த்துப்போம். மந்தி பிரியாணிக்கு வந்து ரைஸ் வந்து ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் நல்லா உதிரியான மந்தி பிரியாணி நம்ம ரெடி பண்ணால் தான் மந்தி பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குழச்சிட்டோம்னா மந்தி பிரியாணி வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மேலே மீதி இருக்கிற ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கிட்டோம். இப்போ ஓடிஜியை திறந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடியில் ஒரு தோசைக்கல் போட்டு தான், பழைய தோசைக்கல் போட்டு நான் வந்து ரைஸை வந்து வச்சுருக்கேன். இப்போ திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஃபை வந்து சுற்றி அடுக்கி விட்டுறலாம். மேலே அடுக்கி விட்டுட்டோங்கன்னா இதில் உள்ள வாசனைலாம் அதில் இறங்கி நல்லா சூப்பராக மந்தி பிரியாணி வந்து செம்மையாக இருக்கும். இப்போ எல்லா பீஃபையும் நான் அடுக்கி விட்டுட்டேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை வந்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அந்த நெய்யோடையே கொஞ்சம் கொஞ்சமாக பாதாம் பருப்பை வந்து எங்கே பார்த்தாலும் தூவி விட்டுக்குங்க. இப்போ மூடி விட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். நான் தோசைக்கல் போட்டிருக்கிறதால இப்போ ஆனியனை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்குங்க. தோசைக்கல் போட்டிருக்கிறதால ஹீட்டை வந்து ஃப்ளேமை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் கொடுத்து நான் தம் போட்டுக்கிட்டேன். இப்போ தம்மை பிரித்து பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பீஃப் மந்தி பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஃப் மந்தி பிரியாணி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சரியான ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.